வணக்கம் மக்களே, இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துட்டு வந்திருக்கேன். வெல்கம் டு சிவன் பிளாக்ஸ் மக்களே. இன்னைக்கான தங்கத்தோட விலையை பார்த்த நண்பர்களே, 24K கோல்டு 1 கிராம் 14,586 ரூபாய், 8 கிராம் 1,16,688 ரூபாய். 22 கேரட் கோல்டு 1 கிராம் 13,370 ரூபாய், 8 கிராம் 1,06,970 ரூபாய். 18 கேரட் கோல்டு 1 கிராம் 11,145 ரூபாய், 8 கிராம் 89,160 ரூபாய். நீங்க வாங்குற தங்கத்தோட விலை வாங்குற இடத்தை பொறுத்து ஸ்லைட்டா மாறுபடலாங்க. சில்வர் ரேட்டை பார்த்துடலாங்க. 99.9% பியூர் சில்வர் 1 கிராம் 245 ரூபாய், 1 கிலோ 2,45,000 ரூபாய். நிஃப்டி 50 பொறுத்தவரையில் 24,056 பாயிண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. பிடிசியை பொறுத்தவரையில் $288 ஏறி $60,223 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 2025-26 காலகட்டத்தில் ஈரான் அமெரிக்கா போர் நடந்தபோது இந்திய சந்தைகளில் எரிபொருள் விலை எந்த மாற்றமும் செய்யாதனால IOC, BPCL, HPCL ஆகிய நிறுவனங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுங்க. மேலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உலகளாவிய எண்ணெய் விலை நீண்ட காலத்துக்கு குறைவான விலையில் கிடைத்தால் மட்டுமே IOC, BPCL, HPCL போன்ற நிறுவனங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டின பிறகுதான் இந்தியாவில் கேஸ் மற்றும் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவின் தலைச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளர்களில் ஒருவரும் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மாரடைப்பால் காலமானார். ஜனவரி 7ஆம் தேதி 1953ஆம் வருடம் ஈரோட்டில் பிறந்த இவர் ஜூன் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுல தனது 73வது வயதுல மாரடைப்பால் இறந்துட்டாருங்க. முதலாக இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய பின்பு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என பல்வேறு துறைகளில் வெற்றிகரமாக தன்னோட முத்திரையை பதிச்சாருங்க. 16 வயதினிலே முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, இது நம்ம ஆளு போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காருங்க. கலைமாமணி, ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், சிறந்த இயக்குனருக்கான விருது, சிறந்த திரைக்கதைக்கான விருதுன்னு பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காருங்க. ஜூன் 27ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் ஆப்கானிஸ்தானில் 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதுங்க. அதனோட தாக்கம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் உணரப்பட்டதுங்க. என்னிடம் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படலைங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த சேனலை க்ரோ பண்ண உதவுங்க நண்பர்களே. நன்றி மக்களே.